ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். ஸோ இது இப்போது ஜுராசிக் வேர்ல்ட் ஃப்ரான்ச்சைஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தாங்க. டைனாசர் இருக்குதுன்னு தெரியும், அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக போவாங்க. ஸோ அதோட டிஎன்ஏவோ இல்லை பிளட் சாம்பிள் கிடச்சிதுன்னா அதோட பிளட் சாம்பிள் இது நம்ம நிறையா மெடிசன்ஸ் உருவாக்கலாம். அந்த மாதிரி தான் எப்போவுமே இந்த தீம் இருக்கும். இந்த படமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். ஒரு ஐலாண்டுக்கு போவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. பட் இந்த படத்தில் என்ன நல்லா இருந்துச்சு, என்ன நல்லா இல்லைன்னா, இந்த படத்தில் அந்த த்ரில்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. டைனாசர் வர சீக்வன்ஸாக இருக்கட்டும், சிலதெல்லாம் உண்மையிலே நம்ம எதிர்பார்க்காதப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, 3D நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி ஓகே தான், பட் கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நெகட்டிவ் என்னன்னு சொல்லணுன்னா, என்றைக்குமே இந்த ஜுராசிக் வேர்ல்டில் விஎஃப்எக்ஸ் நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல ரொம்பவே மட்டமாக இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டைனாசர்ஸ்லாம் காட்டுறப்போ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் இல்லையா. இது கிராஃபிக்ஸ்னு நல்லா தெரியுது. அதே மாதிரி அவங்க ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்போ நிறைய சீன்ஸ் க்ரீன் மேட் மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அது ஏன்னு தெரில. எப்போவுமே யூனிவர்சல் பிக்சர்ஸ் விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணுவாங்க, அதுவும் இந்த மாதிரி ஜுராசிக் வேர்ல்டுக்கெலாம். பட் இதில் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் கம்மின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நமக்கு அந்த ரிலேட் பண்ணணும் இல்லையா, அது இதில் கம்மியாகுது. அந்த ஸ்டோரிக்குள்ளே உங்களால் ஃபுல்லாக போக முடியல. டக்குன்னு மூவ் ஆகும் ஸ்க்ரீன் ப்ளே. பட் சில சீன்ஸ்லாம் இன்கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிற மாதிரியே தோணும் உங்களுக்கு. பட் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒன் டைம் வாட்சபிளுங்க. கிட்ஸோட நல்லாவே இருக்கும். இந்த டொமினியன்லாம் ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. பட் இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஸ்கார்லெட் ஜோஹான்சன்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ படத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த